அப்படி திருடின்னு போயிட்டான். காத்தால எழுந்து பார்த்தா தேவஸ்தானத்தார் திறந்து பார்க்கிறா. என்னடா நாம எடுத்துன்னு போகணும்னு நினைச்சோம், நமக்கு முன்னால எவனோ எடுத்துன்னு போட்டானே அப்படிங்கிற எண்ணத்துல கிட்டாடுறாள் தேடுறாள். அப்போ பெருமாள்கிட்ட வந்து வெட்டியில காணுவே, ஐயோ திருடின்னு போட்டானே, யாருன்னு பார்த்தா அந்த திருடின்னு போன வீட்டுல அதை வச்சு திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கான். பெருமாள் வண்டியில் இது இந்த பய கொண்டு வந்து உபயோகப்படுத்துறான். புள்ளாவனேன்னா பெருமாள்கிட்ட கூட்டின்னு வந்தால் பெருமாள் சொன்னார், இந்த மகா பாகவதரை எதுக்கு கூட்டின்னு வந்தேன்? என்ன கேட்டார்? திருடின்னு போட்டான். மகா பாகவதரை எதுக்கு கூட்டின்னு வந்தேன்? பொன் வண்டியில் திருடினான். திருடினான்னு உங்களுக்கு யாரு சொன்னது? எல்லாத்துல இருக்கேன்னா அது நான் கொடுத்திருக்கலாகாதோ, நான் தான் கொடுத்தேன். இதை வச்சிருந்து நீ திருவாராதனம் பண்ணி நான் தான் கொடுத்தேன். அவர் குருடல்லேன்னு அந்த திருவாராதனம் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்ததே. அதுக்காக எம்பெருமான் எவ்வளவு கசிந்து உருகுகிறான். அவனுடைய மகாகுணம் அல்லவா. காருணிகோ ததாதி பக்தர் ஆரம்பிக்கிறவர் அத்துந்தமஹ சதசதீஜவிவேக்துமிஹிசஹ மானம் ததீதமிவ காருணிகோ ததாதி. இந்த காருணிகோ ததாதிங்கிற பக்தருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தல ஸ்லோகம் தான் ஆச்சாரியத்தை எடுக்கிற போது காருணிகனான சர்வேஸ்வரன் அறிவிலாமனிசர் உணர்வெனும் சுடல் விளக்கேற்றி பிறங்கிருள் நீங்கி வேதம் என்னும் நந்தாரேத விளக்கை கண்டு நல்லதும் தீயதும் விவேகிக்கைக்கு துளப்பனில் விளக்கமான கலைகளை நீர்மையினால் அருள் செய்தான். விவேகவலம் வீடு பெற்று இவை கிட்டமும் வேட்டுவானும் போலே என்று முதல் 3 சூத்திரத்திலே எடுத்து பேசுகிறார். அடுத்தது அனுபவிக்க போற போனோம். அதனால கொஞ்சம் கோடி காட்டினே அவ்வளவுதான். ஆக திருவாரூஞ்சோலை மலை என்றேன் நான் இதுவரைக்கும் எந்த நன்மையும் பண்ணல. இப்போ திருவாரூஞ்சோலை அப்படின்னு எதனால உலகத்திலேயே அருமையான தோசை திருவாரூஞ்சோலையில் தான் கிடைக்கும். ஒரு தோசை விலை 22 ரூபா. ஒரு தோசை விலை இன்னைக்கு தரங்கடாத இருக்கு. அப்படியே நெய்யிலேயே பார்த்திருப்போம். ஒரு தோசைய நன்னா சாப்பிடுறதா இருந்தா 16 பேர் சாப்பிடலாம். ஹோட்டல்ல ஆளுக்கு 10 ரூபா கொடுத்தா 160. அந்த தோசை ஒரு தோசை தான் உண்டு ஒரு நாளைக்கு. முன்னாலே சொல்லிக்கணும், சுக்கு மிளகெல்லாம் போட்டு என்னமா இருக்கும் தெரியுமா? இச்சு வழி தவிர யாண்டோகமாளும் அச்சு வழி தெரியும். திருநாள் தோசையை சாப்பிட்டே இருந்தா போறோம் அப்படிங்கிற எண்ணம் உண்டாகும். இப்ப என்ன மாறுறது அப்படியே சென்றது 26 வருஷத்துக்கு முன்னாலே. அப்போ உபன்யாசத்துக்கு போனேன். அதனால எனம் எனக்கு காசு கிடையாது. இந்த தோசையே வேறு சாப்பிடணும்னு துள்ளி கிள்ளிட்டு அங்க இருக்கிற வாழ்க்கை கொடுத்துட்டேன். அவ்வளவையும் ஊருக்கு கொண்டு போகலாம்னு ஆசை. ஆனா 10 நாள் இருக்கு. அது என்ன ஆயிடும்? அதுல இருந்து மீன் ஊசி எல்லாம் புறப்படும். அதனால அங்க அதான தொண்டர்கள் தானே நம்மடவா கொண்டாடி உள்ள என்ன துரோகம் விரோதம் பகைமை காசு இதுக்கு உபயோகப்படுறவாளே தவிர அடியார்கள் அல்லவா கோவில் இருப்பார்கள். அவளுக்கு கொடுக்கிறதால சிறப்பே தவிர குடும்பத்துக்கு செய்யறதெல்லாம் பெஸ்ட். நீ என்ன செய்யுது? அதான் செய்யறேன். அப்ப சொல்றேன், ஜனம் நானும் உங்களை மாதிரி ஒத்தந்தானே தவிர சர்வேஸ்வரன் நானே இல்லையே. நீங்க வசதி வச்சிருக்கிறதே தவிர அடியே எனக்கு அந்த யோக்கியத்தை எதுவும் இல்லை. நீங்க கீழே உட்கார்ந்துக்க, நான் மேல உட்கார்ந்துருக்கேன். நீங்களாவது சந்தர்ப்பத்தை காலை மடக்கிக்கலாம், கையை மடக்கிக்கலாம். நான் நீட்ட முடியுமா? இப்படி கைது காணா சிறையில உட்கார வச்சிருக்கிறே. இதான் நான் அனுபவிக்கிற தண்டனை.
புரியுதா? மேல உட்காந்துருக்கா நல்ல சுவாமி வசதி இல்ல, மேல ஏற்றி விட்டாலே கீழே சொல்ல போறான்னு அர்த்தம். புரியுதா? அது காலம் அடைக்கின்ற 10 நிமிஷம் உட்கார்றதுங்கிறதே ஒரு யோகாபியாசம். நான் 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறது ஆச்சரியப்படுறே. பெரிய சுவாமி 12 மணி நேரம் உட்கார்ந்துருப்பார். இந்த போட்ட காலத்துக்கு தான் இருக்கும், மடக்க மாட்டார், அதை திருப்பி இப்படி வைக்க மாட்டார். அத்தனை வயசுல 93 வயசுல காஞ்சிபுரம் சுவாமி அப்படியே உட்கார்ந்து அசைய மாட்டார். வாய் நாக்கு தான் அசையுமே தவிர காலை செய்யுமா கைய செய்யுமா? காலை மாற்றி மாற்றி போய் அறிக்கை பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க. இவங்கிட்ட நீங்க கேட்டு என்ன ஜீவனம் கேட்டா சம்பிரதாயம் கேட்கணும், சாஸ்திரம் கேட்கணுமே தவிர இந்த 2 மணி நேரம் விட்டு கதையா அடிக்கின்றதான் 2000 ரூபாய் சம்பாதிக்கும். 6 என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா? தெரியுமா தெரியாதா? தெரியும்னா 6ன்னு கேட்பேன், தெரியாதுன்னு சொல்லிட்டா நான் சொல்ல மாட்டேன். அப்படித்தான் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இந்த 2 மணி நேரமும் சிரிக்க வச்சுட்டே இருக்காங்கிற ஒரே காரணம் என்ன? ஜனங்கள் தப்பு இல்லை, வீட்டில சிரிச்சு 2 வருஷங்கள் ஆயிடுதா, அதனால இங்கேயாவது ஒரு 2 மணி நேரம் அப்படி வாய் விட்டு சிரிச்சு, அவன் சிரிக்கிறத புத்தனை கேட்டேன், வேண்டா சிரிச்சேன்னா இவனையும் வச்சு கேட்கிறாங்க, அதை நினைச்சு சிரிச்சான். அது எப்படியோ இருக்கட்டும். திருமாலிருஞ்சோலை மலை சோழமலை என்றேன். ஆக இப்போது அவனுக்கு நன்மை என்று பெயரிட்டுக் கொள்வதற்கு அடியானது இன்னது. அதாவது எம்பெருமான் என்னிடம் ஏதோ ஒரு நன்மையை கண்டுபிடித்திருக்கிறான். அந்த நன்மை என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுவரைக்கும் நான் நன்மையே பண்ணல. பாபி யசோபி சரணாகத சப்தபாஜா என்றார் க்ஷமாசோட செய்தேன். பாபி யசோபி சண்டாள பாவினா ஒரு புண்ணியம் பண்ணல. ஆனா சரணாகதி சரணாகதங்கிற வார்த்தையை சொன்னேன். அதுலேயே என்னை நெருங்கின பந்து போல எம்பெருமான் கொண்டு போனானே. சரணாகதின்னு ஒரு வார்த்தை, அதை சொல்லப்படாதா? சப்தராஜகா சரணாகதிங்கிற சொல்லை சொன்னேன், அவ்வளவுதான். நான் ஒன்னும் சரணாகதின்னு பரநியாசம் எல்லாம் பண்ணல, சொன்னேன் சரணாகதன்னு சொன்னேன், அவ்வளவுதான். எம்பெருமான் காத்துட்டு கூட்டிட்டு போயிட்டானே. காரணம் என்ன? அவனுடைய பரம காருணிகத்துவம். ஆக எம்பெருமான் இப்போது என்னிடம் ஒரு நன்மையை கண்டுபிடித்துட்டான். என்ன நன்மை? இவர் வாயாரே திருமாலிருஞ்சோலை மலை என்றாரே. இது போறாத, இதுக்கு மேல இவற்றை நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினைச்சானா. அதான் நன்மை என்று பேரிட்டு கொள்ளுகைக்கு என்று சொன்னார் வியாக்கியாதா. அப்படி சொல்லுவானே, திருமாலிருஞ்சோலை திருமால் இருக்கின்ற சோலை என்று சிறப்பிக்கையாலே புத்தி பூர்வகமாகத்தானே இவன் சொல்லியிருக்கிறான். இதை ஒரு வியாஜமாக சொல்லுவானேன்னா, ஒவ்வொரு இடங்களிலே மலைகளை சொன்னால் ஒவ்வொரு அடைமொழிகளை இட்டு சொல்ல கடவுளா இருக்குமே. மலையை சொல்ற, வேற ஒன்றும் சொல்லல. மலையை சொன்னா இது திருவேங்கடவன் மலை, இது திருமாலிருஞ்சோலை மலை அப்படிங்கிற.
அதுக்கு அங்க ஒரு வியாஜ ஏதாவது வேண்டும் அல்லவா, அடைமொழி அப்ஜெக்டிவ் இட வேண்டுமா, இருஞ்சோலை அப்படின்னு சொல்றதுலாம் திருமால்ங்கிற ஒரு சொல்லு வந்துட்டு பாரு, அதை வச்சு சுவீகரிச்சுட்டாங்க பெருமா. இப்ப சொல்ல வந்தது சோலை, இருஞ்சோலை அப்படின்னுதான் சொல்ல வந்தார். ஆனா யார் இருக்கும் சோலை, இருக்கின்ற சோலைன்னா திருமால். அந்த பாதம், இந்த முதல் அடி ஒழுங்கா அமையறதுக்காக இலக்கண ரீதியாக திருமால் இருஞ்சோலை அப்படின்னு அவன் இருஞ்சோலைன்னு விட்டுதான். இங்க இருக்க அதுவும் வாருன்னு அந்த உப்பு போக தயாரா இருக்கானே திருமால். அதை சொன்னார். இதுதான் பெருமை வாசி. அதாவது எம்பெருமானுடைய திருநாமத்தை அதனுடைய பெருமை அறிந்து சொன்னேன் அல்லேன். ஏதோ வாய்க்கு வந்தது மலைக்காக சொன்னேன், அவன் புத்தி பூர்வமாக சொன்னதாக நினைத்து விட்டானே. என்ன ஆச்சரியம்! என்ன திருமாலின் ஜோலைமலை என்ன என்று சொல்ல அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? மனம் திருமாலின் ஜோலைன்னு சொல்றதுக்கு ஒத்துழைச்சலாம். சொல்லும் மலையை சொல்லு மனம் தூண்டிட்டா, மனம் அந்த சினிமாவுக்கு எப்படி போகலாங்கிறது யோசனை பண்ணிட்டு இருக்கு. வெறும் வாய் வார்த்தை திருமாலின் மனதில் படாது வெறும் வாயினால் சொன்னது மாத்திரமே கொண்டு அறிவதற்கு சிந்தனாக இருக்கிற எம்பெருமான். இந்த வார்த்தையை சொன்னோன்னு மனதோட விட வேண்டாம், மனதோட சொல்லணும்னு எதிர்பார்க்கல. இந்த பெருமாள் சக்கரவர்த்தி பெருமானா அவதாரம் பண்ணார் இல்லையா, இந்த ராவணவதம் பண்றார். பண்ற காலத்துல அவனை மடியில தூக்கி போட்டுட்டார். போரார்ந்திடுவேலும் பொந்தையரோகத்தை புறாண்டவள்ளுகிறாள் பூண்டு உடல் மாலை சிறார் திருமான் மேல் கட்டி செங்குருமி சோரா கிடந்தானை குங்குமத்தோள் கொட்டி ஆராயழுந்தான் அறியுருவாய் என்று திருவங்கையாழ்வார் அனுபவித்தார். அப்படி நரசிம்மாவதாரம் எம்பெருமான் பண்ணினான் அல்லவா, அப்படி பண்ணுகிற காலத்திலே எம்பெருமான் என்ன பண்ணா, அவனை உடனே கொண்டுள்ள உளந்தொட்டு இறங்கினுடைய தடவி பார்க்கிறானா, இவனை அறியாது ஏதாவது ஒரு சிறு நன்மை பண்ணியிருந்தால் விட்டுவிடலாம் அப்படின்னு தடவி பார்க்கிறான். நன்மையே இல்லை, புதுசா தீமை. ஐயோ அழிக்க வேண்டியிருக்கிறதே என்று கண்ணீரோடு விழித்தான். அழுகின்றே போடுறான். ஆரே இறங்கி பேசும்போது இந்த பையன் ஒரு தடவை கூட ஒரு நன்மையா என்ன நினைக்கலையே, நினைச்சுட்டேதான் இருந்தான். ஆனா விரோத பாவத்தில் இருந்துச்சு. அது இருக்குன்னு நினைக்கல, இல்லைன்னு நினைச்சான். இருக்குமான்னு பார்த்தான். துணி அன்பு நிலை இல்லை, வேற வழி இல்லை, வேற சரீரத்தை கொடுத்துதான் இந்த பேரை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு எம்பெருமான் தீர்மானம் பண்ணி அவரை அழைத்து கொண்டு போனான். அப்படின்னாலே நன்மை என்று பேரிடாவது தீமையும் காணாதே ஒரு கல்வன். நன்மை என்று பேரிட்டுக் கொள்வது ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லுவானே. திருமால்
இரும் சோலை திருமால் வாழ்கின்ற வசிக்கின்ற சோலை என்று சிறப்பிக்கையாலே இவர் புத்தி பூர்வகமாகத்தானே இதை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேள்வி வருது. ஒவ்வொரு இடங்களில் அதான் சொன்னார், மலைகளை சொன்னால் ஒவ்வொரு அடைமொழிகளை இட்டு கூறுவது வழக்கமல்லவா? அப்படி சொன்னார். என்ன மனத்தின் துணை இல்லை, வெறும் வார்த்தை மட்டுமே என்னிடம் உள்ளது. என்ன மனத்தோடு படாமல் வார்த்தை சொன்ன அளவிலேயே அந்த எம்பெருமான் உள்ளே வந்து புகுருவானோ அப்படின்னு கேட்டா, இவன் சேகபூதனாய். சேகபூதன் என்ன? எம்பெருமானுக்கு அடிமை என்ற அறிவு உடையவனாக இருந்தால் உபாயமாகும் தன்மை எம்பெருமானிடத்திலே இருந்தான். ஜீவனுக்கு என்ன? சேகபூதத்துவம். பரமாத்மாவுக்கு என்ன? பலப்பிரதத்துவம், சேஷத்துவம், பலப்பிரதத்துவம், பலனை தருவது. அப்படி இருந்ததாக தன்னுடைய எம்பெருமானுடைய பேரு நம்போனால் இருந்ததாகிறது. அதாவது நம்ம போன்றவர்கள் கிடைச்சாதான் எம்பெருமானுக்கு லாபம் அப்படின்னு இருந்ததானால் இவன் திருமாலிருஞ்சோலைன்னு சொன்னான். ஒரு கல்ல கொண்டு வச்சு சொல்லுமா? அது அஜித் அது சொல்லாது. அறிவுடைய சேதனாகிற அந்த வாசியினாலே அறிவுடையவன் என்ற வேறுபாடு பிரகிருதியை காட்டிலும் தெரிவதனாலே அதுக்காக இருக்கே தவிர அந்த அறிவு பூர்வமாக அடியேன் திருமாலிருஞ்சோலைமலை என்று சொல்லவில்லை. வார்த்தை மட்டும்தான், வாயில நாக்கில மட்டும்தான் திருமாலிருஞ்சோலையின் எம்பெருமான் பார்த்தான். இங்கு சொன்னதுக்கே நம்ம உபயோகியும் தரணும். இவனுக்கு இன்னும் இவங்கிட்ட எதிர்பார்த்து செஞ்சுட்டான்னா நம்ம கிட்ட இவனுக்கு தரத்துக்கு என்ன இருக்குன்னு பகவான் சொல்றான். இப்பேற்பட்டவனை விட்டுக்கிட்டு உன் மகனை பலியெடுத்துத்தான் அப்படின்னு கேட்கிறவன்கிட்ட போய் என்னடா பிரயோஜனம் உனக்கு? இல்ல பிரம்மகிட்ட போனா என்னடா பிரயோஜனம்? அவன் என்ன பண்ணுவான், நான் பிராமணன் தெய்வமேன்னு உட்காந்துருக்கேன், என்கிட்ட வந்து கேட்கிறேடா பிராமணன்கிட்ட ஏதா காசு பிக்ஷை எடுக்கிறேன், நானே பிக்ஷை எடுக்கிறேன், நீ பெருமாள்கிட்ட போமா. பிரம்மாவால தர முடியாது, பிராமணன் தரவும் மாட்டான், வாங்கிப்பான். அவனுக்கு அதுதான் தர்மம். 6 கொடுத்தாலும் வாங்கிக்கிறதுதான் தர்மம். அதுக்காக 500 ரூபா நோட்டா ஒரு 100 500 ரூபா நோட்டை ஒருத்தவங்க கொடுத்துடுறான். தொட்டில வச்சு போட்டுருப்பான். எவனோ ரூபாயா இந்த மாதிரி வந்திருக்குப்பான். இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வருவான், எடுத்து பார்ப்பான், அத்தனையும் திருட்டு நோட்டு. ஓய் இந்த தொழில் வேற ஆரம்பிச்சுட்டுவாமா போலீஸ்காரன். தினமேனு பாவம், நாங்க 500 ரூபா நோட்டை பார்த்தது இல்லையா, அதை பார்த்தோன்னா வாங்கி வச்சுட்டோமா போலீஸ் வேற. அதை எடுத்துன்னு போனா பரவாயில்ல, நம்மளும் மூணு போடுவான். கூட்டுன்னு போய் கோர்ட்ல தீர்ப்பாக 2 வருஷம் உள்ள வருவான். நிம்மதி கொண்டாட்டி குடும்பம் இல்லை, வேளா வேலைக்கு சாப்பாடு. பகவான் நினைக்கிறத கூடாதுன்னு இங்க யாரும் சொல்ல போறது இல்லை. ஜெயில இருக்கிறது பெஸ்ட், என்னை எவனாவது கொண்டு போக மாட்டானா அப்படின்னு எதிர்பார்க்கின்றத ஒரு பயம் வர மாட்டேங்கிறான். ஏன்டா நான் இந்த பாப்பானை கொண்டு போய் 10 கொடுக்க மாட்டான், வேண்டாம் விடு. புரியுதோ? உலகம் அப்பேற்பட்டது. ஆக திருமாலிருஞ்சோலை மலையன்றேன், நெஞ்சில் உறுதி இல்லாமல் வெறும் ஒரு சொல்லை மட்டும்
அவன் மலையை அவன் சொல்லை மட்டும் சொன்னால் பெருமாள் என்ன நினைக்கிறார், அதை ஒரு மலையை தூக்கி தன் தள்ள வச்ச மாதிரி நினைக்கிறாராம். இப்படி சொல்லிட்டானே, அவனுக்கு ஒன்றும் இல்லையே. கண்ணன் பெருமான் அவதாரத்தை முடிச்சுண்டு கண்ணடி சேரிக்கு எழுந்திருக்கும்போது என்ன சொன்னார், கோவிந்தேதியதாக்கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம் பிரமந்திரவர்தனிவமே ஹிருதயாபசர்பதி. ஒத்தட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டார். 5 வட்டி 105 ரூபா. 10,000க்கு அவ்வளவு நீங்க கணக்கு போட்டுருவோம். 1000 ரூபாயா அவ்வளவு தெரியல எனக்கு. நான் வாங்கினதும் இல்லை, கொடுத்ததும் இல்லை. வாங்கினதும் இல்லை, கொடுத்ததும் இல்லை. அதுதான் எவ்வளவு அருமையா என்னை பத்தி எடை போட்டுருக்கார். வாங்கினா இவர் கொடுக்க மாட்டார். தத்தம் கொடுக்கிறேன், தத்தம் திருப்பி வாங்க மாட்டேன்னு சொல்லி கொடுக்கிற போது அடைய திருப்பி கொடுத்தா கேவலம் இல்லையா? எப்படியோ அவர் சொல்றதும் கரெக்ட் தான். 100 ரூபா அவர் கொடுக்குறான்னு சொல்லுங்க, பக்கத்துல இருக்க சாமி ஒரு 5 ரூபா கொடுங்கன்னா அவர்கிட்டே போய் கேளுடா, எனக்கே 100 ரூபா தந்தவர் உனக்கு 5 ரூபா தரமாட்டாரா? அவருக்கு நஷ்டம் 105 இருக்கட்டும். என்ன எண்ணம் பாருங்க, அவன்கிட்டயே வாங்கிட்டு அவனுக்கு 105 நஷ்டமா நினைக்கிறான். இந்த புத்தி ஒவ்வொரு வரைக்கும் பரம் ஓட்டுக்க மாட்டான். இருக்கு உலகத்தான் இதை அடியன் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். நான் எதிர்பார்த்தும் போகல. அவன் அன்பு மேல கொடுக்குறான். அந்த அன்பத்தான் எதிர்பார்த்து மாய்ந்து போவேனே தவிர கொடுத்த ரூபாயை பற்றி கணக்கு பண்ற வழக்கமே கிடையாது. சர்வேஸ்வரன் அடியேனே நல்லா கவனிக்கின்றான். இந்த ஊர்ல புண்ணியத்தை பண்ணாரோ பாவத்தை பண்ணாரோ ஒரு தம்புசாமி இங்க அது இன்னும் அவருக்கு சிநேகமாகி அவர் பண்ணி வைத்த புண்ணியம் அல்லவா எனக்கு இங்க வாழத்துக்கும் வழியை காட்டி அங்க வாழத்துக்கும் பகவத் விஷயத்தை சொல்லும்படியாக என்னை பக்குவப்படுத்தி வீட்டில் இருக்கிற போதெல்லாம் இப்படி சொல்லு உலகத்துக்கு இப்படி சொன்னாதான் புரியும்னு எளிமையாக்கி வேதாந்தங்களை எல்லாம் அவரே காலத்தில் அளவுக்கு யோக்கியத்தை உள்ளவர் அப்படி செஞ்சு வச்சார்னா அதெல்லாம் மறக்க முடியுமா? அப்படி மறந்தால் எம்பெருமான் நம்மை திறந்து விட மாட்டானா? அவர் இல்லையே 1000 பேர் இருக்கட்டும், அவர் இல்லைங்கிறது பளிச்சுன்னு தெரிஞ்சு பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா சுவாமியை நம்ம நடுவில் குறிப்பிட்டாதான் தப்பா போடுங்கன்னு நீங்க நினைக்கிறேன். அவர் நினைக்க மாட்டார். அவர் ஜனங்கள் தெரிஞ்சுக்கணும், அதான் நோக்கு. சுவாமியை பற்றிய நோக்கே கிடையாது. உன்னை பத்தி எனக்கு என்னடா நோக்கு? எப்படியோ காசு வந்துடும், வராத அவளுக்கு விஷயம் வேணும். அதைத்தான் சொல்லுவரே தவிர சத்தியத்தை சொல்றேன். நான் ஒன்னும் அவரை புகழல்ல. அவர் புகழ் சொல்லாம அப்பாலான இடத்துக்கு போயிட்டார். சந்தேகமே கிடையாது. ஒரு தோகம் கிடையாது, சிந்தனை கிடையாது, பகவத் சிந்தனை. அதுவும் நல்ல கூட்ட புத்தியாலே அதை அப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம்னு அடி எனக்கு ஆசானின் ஒருவராகவே அவர் இருந்தார்னு தான் சொல்லணுமே தவிர வைகுண்டம் போனாலும் கூட அவரை அடியேன் மறக்க மாட்டேன். எல்லாரும் நீங்க வசதி பண்ணி கொடுத்தேன், ஆனா திருப்தி கொண்டார் அடியேன். அதை நான் மறக்க முடியுமா? சில சமயம் கடுமையா இருக்கும். ஏன்னா இந்த மனுஷன் இப்படி திட்டுறாருன்னு மனசுக்குள்ள கூட நினைச்சுப்பேன். ஆனா அவ்வளவு பச்சை நோட்டு புரியுமா? அவர் கெட்டினதெல்லாம் பச்சை நோட்டு. அதனால பெரியவர்கள் சொல்றாள்னா நம்முடைய நன்மைக்காக சொல்லுகிறார்களே தவிர நம்ம திட்டினா தான் அவருக்கு சாப்பாடு இறங்குமா? திட்ட நல்லது, திருத்த சொன்ன ஆசிரியன் வாக்கு. ஏன்னா லோகானுபவம் ஜாஸ்தி, லோக மரியாதை ஜாஸ்தி, லோக உபகாரம் ஜாஸ்தி. அதனால அனுபவிச்சதெல்லாம் நம்ம கிட்ட சொன்னா நமக்கு பயன்படுறது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். தன் வாழ்க்கை கதை அது இது அதுல எத்தனை பாடங்கள் நமக்கு தெரிந்து கொள்ள முடியாது இருக்கிறது.
அதனால பெரியாருக்கு ஆட்பட்டால் பெறுவது வைகுந்தமே. பெருமாள் வேண்டாம், பெரியாருக்கு ஆட்பட்டால் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அடியேனும் அங்கதான் போக்குறேன், எப்பவும் தெரியாது போக்குறேன். நிச்சயமா அந்த சுவாமியை சேவிப்பேன். இந்த ரூபத்தில் இருக்க மாட்டார், நிச்சய சூரியர்களா இருப்பேன். ஆனால் அதே ரூபத்தான் போவேன்னு நினைக்கிறேன். பேரு தப்பாது என்று துணிந்தேற்கையும் நிச்சயமா தப்பாது. நமக்கு வந்து மோட்சம் நிச்சயம். அப்ப சந்திப்பேன். ஆனா அவர் தம்புசாமி தான், நான் திருமலாச்சாரிங்கிறதுலாம் இருக்காது. அங்க நித்திய முக்தர்களாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுபவிப்போம். ஆனாலும் கூட அந்த வைகுண்டத்தை போட்டா சம்சார வாசனை இருக்காது. அவர் போன இடத்துக்கு என்ன வரும்படியாக ஏற்பாடு பண்ணிட்டு, இங்க வரும்படிக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம், அங்க வரும்படியாக ஏற்பாடு பண்ணிட்டோம். நினைக்கலையா? என்னன்றி கொன்றார்க்கும் உயிரில்லை செய்நன்றி கொன்ற மகருக்கு. இந்த சேலத்தையும் அதே மாதிரிதான். அடிய நினைக்காத நாளே கிடையாது. துணிஞ்சு அடிய கால் சேவை வச்சு கேட்டுருக்கேன். இன்னமும் கேட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 40 வருஷமா இந்த ஊர்ல சொல்லிட்டு இருக்கேன். இங்க 82, அதுல இருந்து 25 வருஷமா இங்க சொல்லிட்டு இருக்கேன். இத்தனைக்கு மூலகாரண பூதராக இருந்தவர்களை ஏன் சீனிவாச குப்தா அவரை மறக்க முடியுமா? அவர் தான் உறுதுணையாக இதுக்கு சிவசுவாமி என்று அவர் தரத்தை விட்டு இறங்கி வசூலுக்கு போனார். ராதாகிருஷ்ண செட்டியார் எப்பேற்பட்ட மகான்கள். அவளால நினைக்கிறேன், இங்க தனம் வந்தோன்னு அவளை பார்த்து மானசீகமா சேவை செஞ்சு சிட்டியார் இருக்கார். சுவாமி போட்டோதான் இல்லை, ஒருவேளை என்னவோ இந்த இடத்துல மாட்டக்கூடாதுங்கிற எண்ணமா இருக்கலாம். நித்திய சூரியர்களை எந்த ஜாதியாவது எதியாவது அவளையும் இங்க மாட்டணும் அப்படின்னு அபிப்பிராயம் எந்த இடத்துல மாட்டிருக்கேன். 2 பேர் திருமணிக்கும் இன்னைக்கும் திருவாராயணம் போது அவளுக்கும் நடக்கிறது. இது தனிச்சபையானபடினால அதிலே உள்ளவர்களை மட்டும்தான் இங்கு வைப்பார்கள். நம்ம மனசை விட்டு அதா போகலையே, அது போருமே. மனசுல எழுதணுமே. ஒண்ணுமில்ல, திருப்பாவைக்கு கூட்டிருந்தா மெட்ராஸ்லயே இங்கேன்னு தெரியல. இந்த கடவாசி என்னடா கடவாசின்னார். திருப்பாவை ஏஎம்எஸ் பக்கத்திலே இருந்தார். எதுக்காக வெளியில போனோம்? இங்க ஏற்பாடு பண்ணுங்க சுவாமி, நாம வசூல் பண்ணி கொடுத்துடலாம் ஏஎம்எஸ் சொன்னார். அதுபடியே நடத்தினா அடுத்த வருஷம் சபை ஆரம்பிச்சாச்சு. ஒரே நோக்குத்தான். இப்ப அதுல இது உடனே பண்ணி வச்சாச்சு. ஒன்னும் தேவையில்லை, கேட்கிறவாதான் தேவை. கேட்டு மனசுல வச்சுக்கிறவாதான் தேவை. ஏதோ கேட்டோம், என்னடா கேட்டேன், அவர் சொன்னதை கேட்டோம், அவர் என்னடா சொன்னார் அவருக்கு தான் தெரியும். என்ன பிரயோஜனம்? உள்ளுக்குள்ள போகணும். ஆக எம்பரும் அந்த திருமாலிங்கோலமலை அப்படிங்கிறத நெஞ்சின் உதவி இன்றி சொன்ன ஒரு சொல் வாயளவான அதையும் மட்டுமே எம்பெருமான் ஐயோ என் நாமத்தை சொன்னானேன்னு நெஞ்சில மலைய சுமக்கிற மாதிரி சுமக்கிறானோ. இவன் சொன்ன கோவிந்த நாமத்துக்கு, இவன் சொன்ன திருமலை என்ற நாமத்திற்காக. ஏன்னா பெருமாளே அவன் என்ன பண்ணிட்டான், அவனே நினைக்கின்ற இப்படி புலமின்றைக்கு உச்சியை சொன்னானே, வாய திறந்து என் பேரை சொன்னானே, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் ரொம்ப அப்படின்னு நினைக்கிற பெருமாளவன். காருணிகனாகையாலே அவனுக்கு எதுக்குச்சே ஆச்சாரியர்கள் காருணிகனாகையாலே இந்த கருணையே வடிவெடுத்தவன். இப்ப அவனுக்கு நம்ம எல்லாம் கவனிச்சுன்னு தான் இருக்கான். இந்த எல்லாம் உட்கார்ந்து என்னமா என்ன கேட்டு இருக்கான்னு
ரிசர்வ் பண்ணிட்டோம் ஸ்ரீவைகுண்டத்துல. ஆனா அவ எப்ப டேட்டு சொல்றாரோ அப்ப ஸ்ரீவைகுண்டம் இன்னைக்கு என்ன நாளைக்கு காலத்துக்கு வரமாட்டான். நீங்க எப்படி இருந்தாலும் ஸ்ரீவைகுண்டம் தான். அவன் ஸ்மார்த்தனா இருந்தாலும் சரி, அவன் மாத்திரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இதை வந்து கேட்டுட்டான், இதை அன்வயிச்சுட்டான்னா அவனுக்கு ஸ்ரீவைகுண்டம் தான். அதுல ஐயப்பாடே கிடையாது. யாரா வேணா இருக்கட்டும், கேட்டானா இல்லையா எம்பெருமானோட. அப்படி செய்யும் மனத்தோடு படாது சொன்னதை மனத்தோடு பட்டதாக ஆராய்ந்து கொள்ளுகின்றானாம் எம்பெருமான். சொல்லிக்கே தன்னை கொடுத்து விடுகிறான். அர்த்தத்தை எல்லாம் கவனிக்கிறது இல்லை. ராவணன் தம்பி ஆறு உதயகனம். அந்த உதயகனானுக்கு எம்பெருமான் சுக்ரீவாதிகள்லாம் தடுத்தோன்னு இல்லை இல்லை அவனை சேர்த்து போயிடணும். இவன் என்ன பண்ணிட்டான்? நாடு இழந்து, மனைவியை இழந்து, சோத்துக்கு வெடி இல்லாத, பணம் இல்லாத, பராரியா, தங்க இடம் இல்லாத காட்டுல சுத்தின்னு அப்பேற்பட்ட எனக்கு என்னுடைய மனைவியை தேடித்தர வேணுங்கிற எண்ணத்தோட என்னிடத்திலே நண்பன் என்ற ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு வந்தானே, அது போதும் எம்பெருமான். வேற என்ன எதிர்பார்த்தான்? சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனி விவேகமாம் சித்திரம் விபீஷணம் உபஸ்திதம். இந்த அடைக்கலம் அடைக்கலம்னு பேர் சரணாகதிக்கு. கம்பனத்தை தனியா பிரிச்சுட்டான். அடை அவன் திருவடியை அடை கலம் தருவான். கலம்னா பரமபதம். அடை கலம் தருவான். அதாவது அர்த்தம். அடைக்கலம் தருவான், அடை கலம் தருவான் தானே. நம்ம அத்தனை பேருக்கு சீட் ரிசர்வ் பண்ணியாச்சு ஸ்ரீவைகுண்டத்துல. ஆனா இப்ப உடனே கூப்பிட மாட்டான். நாம விரும்பி பெருமாளை எனக்கு அழுத்து போச்சு போறோம். வயசு என்ன ஆகுது அவனுக்கு? 118. அப்பவும் பெருமாள் வந்துடுறாரு. என்னடா இந்த பையன் கூப்பிடுவான்னு பார்த்தோம், இன்னும் கூப்பிடலையே. 118 ஆச்சுப்பா சரியா? அதனால இன்னும் போலிய சனியன் 112 வயசுல அவ போலியான். அவளை கொண்டுகிட்டு தான் வருவான். உன்னை கூட்டாச்சுன்னா நீ கிளம்புட. உன் சம்பந்தம் இருக்கிறதுனால பெருமை பற்றி தானே வர. பகவான் நம்மகிட்ட ரொம்ப எதிர்பார்க்கல. 8 படி புளியோர கொண்டு எதிர்பார்க்கல. உன் அன்பை குழைச்சி என் பேரை ஒன்று சொல்ற. குழந்தை இருக்க பேச தெரியாத நிலையில இருக்கும். உம்மா உம்மா அப்படிங்கும். இங்க வந்து பாருங்க, குழந்தை உங்களை கூப்பிடுறதா அதுதான் ஒரு பெருமை. உண்மைதானே? முதல் வார்த்தை அம்மாதான். அப்புறம் அம்மாதான் இவர் தான் உங்க நைனான்னு சொன்னப்புறம் தான் அப்பாவை சொல்லி எடுத்து குழந்தை. வராது, அப்புறம்தான். அப்படி இந்த மழை சொல்லுக்கு தாயும் தந்தையும் எவ்வளவு மகிழ்ந்து போடுகிறாரோ அப்படி ஒன்னால கோவிந்தான்னு சொல்ல முடியலையா? கோவிந்தா கோவிந்தா சொல்றான். கஷ்டப்பட்டு இவ்வளவு வார்த்தையை சேர்த்துட்டானே, அதை பெரிய பாரமாக நினைக்கின்ற எம்பெருமானான முடியினாலே கவனிங்கோ, மித்திரபாவமே அமையும். அந்த விபீஷண விஷயத்துல நண்பன் என்று சொன்னானே அதுவே போருங்கிறவன் மேலே விபீஷணனிடத்திலே ஒன்றை எதிர்பார்த்தானா?
இவன் செய்யற இந்த திருநாமத்தை சொன்னது எம்பெருமான் தலையில ஒரு மலையை தூக்கி வச்ச மாதிரி சுமக்கிறான். அப்படி மலையாக இருக்குமான்னா மலைகளிலே உள்ள பொதுவான தன்மைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், திருமாலிருஞ்சோல மலை என்று சிறப்பு தன்மையை சொல்லியது இதில் எம்பெருமானுக்கு உண்டான மிக்க விருப்பம். சுந்தரபாகுஸ்தவம்னு ஆழ்வான் 100 ஸ்லோகம் திருமாலிருஞ்சோலை அழகன் அந்த மலைக்கு அந்த பெருமாளே வேண்டாம் மலையே போகும். என்ன பண்றதான் இந்த மலை ரொம்ப வேகமா வரலாம், சீரி தண்ணீர் வரலாம். ஏன்னா நாயகன் இருக்கிற இடம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிற ஆவல்ல ஓடி வரலாம். அங்க வந்தோன்னு மெல்ல 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 போடுறான். ஏன்னா நாயகனை பிரிஞ்சு மேல போக்குறமே மிருகுத்தம் வந்துட்டான். ஆழ்வான் சொன்னார், त्वरितगामिनी क्वचन मंदमंदालसा क्वचित स्खलित विह्वला क्वचित फेनिला सारवा पतंकपि किल क्वचित नूपुरा नदी सुसुंदर भुजह्वयं मधुनिपीयमत्ताम्यता. ஆன மது தேனை பெருகிடுதுன்னா நட மந்தமாயிடும். சுந்தரபாகுவாகிற இந்த அழகனை ஆகிற மதுவை பறிவிட்டதுனால அந்த ஆறு அப்படி தள்ளாடிண்டு போடுறான். திருமாலிருஞ்சோலை விட்டு போறமே அப்படின்னு தள்ளாடிண்டே போடுறான். ஆழ்வானுடைய பஞ்சஸ்தவம் இருக்கு. சீதராசனப்பட்டவர் இவ்வளவு மேதாவியா இருந்தார்னா ஆழ்வானுடைய மகனாக பிறந்ததனால் வந்த ஏற்றம்னு தான் சொல்லணுமே தவிர மொழியை கடக்கும் பெரும் புகழ் வஞ்ச முக்குறுந்தாம் குழியை கடக்கும் நம் ராமானுஜம் என்று நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியதுன்னு சொன்னார். பட்டரே ஸ்ரீ ரங்கநாதனை சேவிக்கணும் பாடணும்னு ஆரம்பிச்சார். வாய கலக்கிறார். ஸ்ரீவத் சஜின்னமிஸ்யோப்யோ நமோக்தி மதீமகி கண்டே யாங்கி மங்களசூத்திரம் எடுத்துச்சே கூறத்தால் தகப்பனார்னு பாடல்ல, ஆச்சாரியன்னு பாடல்ல, எம்பெருமானார் உகந்த சிஷ்யர்னு பாடினார். ஆச்சாரிய சம்பந்தத்தை வச்சுதான் ஆழ்வானே பக்தன் சம்பந்தப்படுத்திக் கொண்டாரே தவிர அப்பான்னு பந்த சம்பந்தப்படுத்தல. அழகே வாழ்நாளே ஏற்கப்பட்டவர். நான் அழகா நெஞ்சிய வியாக்கியானம் பண்றார். திருவிருத்தத்துல பக்தருக்கு நம்பர்கள் பேரிலே ஆசை பிறந்தது அப்படி எதனாலேன்னு கேட்டு அதுக்கு காரணம் சொல்றார். வேற ஒன்றும் இல்லை, எம்பெருமானார் நம்பெருமாள்னு தீர்மானிச்சார். ஆழ்வார் இந்த நம்பெருமாட்டியே இது போட்டார். காரணம் என்னன்னா பக்தர்னு ஒருத்தன் பிறக போறான், அவன் ஈடுபடட்டுங்கிறதுக்காக இல்ல. அப்புறம் பக்தரால ஆழ்வானுக்கு பெருமையா, ஆழ்வானால பக்தருக்கு பெருமையா? நம்பெருமானால 2 பேருக்கு சமமான பெருமை. ஆழ்வான அளவுக்கு பற்ற சொல்ல முடியாது, அவர் குமாரர் தான். ஆனாலும் அழகியவனு வாழ்நாளே சோறுட்டு வளர்க்கப்பட்டவராகினாலே அந்த பிரபுத்துவம் அவருக்கு இருந்தது. ஆழ்வான் நைச்சிய பாவம்னா ஆழ்வான் கிட்ட தான் பார்க்கணும். நம்ம ஆச்சாரியாள்ல ஆனை பத்தி வேணா தயக்கம் இல்லாத பேசும், ஆழ்வானை பத்தி பேசும். மொழியை கடக்கும் பெரும் புகழ வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடந்த குணத்தாழ்வான் என்று அமுதனார் சொன்னார்னு நம் ஆச்சாரியாலேயே அவருக்கு மிஞ்சி ஒரு எம்பெருமானார் ஆழ்வான்கிற சிஷியர் அகப்பட்டதுனால உடையவருக்கு ஏற்றம்.
எம்பெருமானாரை விட ஞானத்துல அதிகமானவர் ஆழ்வான். சாதாரண நினைக்காதுங்க. ஸ்ரீபாஷ்யம் அதை போய் அங்கேருந்து வடக்கேந்து காஷ்மீரத்திலேருந்து எடுத்து வச்சு அதை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. எம்பெருமானார் வருந்தினார். கிடைக்காதது கிடைத்தது, கைவிட்டு போயிட்டு இந்த போதாயன விருத்தி கிரந்தத்துக்கு நான் வியாக்கியானம் எழுதணும்னு நினைச்சேனே போயிடுச்சேன். அதுதான் சொன்ன அடியான் கவலைப்பட்டு விட்டான். என்ன மூல கிரந்தமே போயிட்டு நான் எப்படி நான் வியாக்கியானம் இல்ல அதுல உள்ளது பூரா அடியை வெற்றி பண்ணிவிட்டேன். நான் ஒரு தடவை தானே பார்த்தேன், தேவர் சிஷ்யன், அதனால ஒரு தடவை வந்துடுச்சு. இங்கே சொல்லவா இரு ஆற்றின் நடுவிலே சொல்லவான்னு கேட்டேன். இங்கேயே சொல்லட்டுமா இல்ல 2 ஆறு நடுவில் காவேரி உதய காவேரி மத்தியத்தில் சொல்லட்டுமானார். அங்க வந்து இவர் சூத்திரங்கள்லாம் சொன்னார். எம்பெருமானார் பாஷ்யம் பண்ணார்னா எம்பெருமானாரை அதிசயித்த ஞானம் ஆயுத ஞானம். பெரிய கோட்டீஸ்வரன் பொருளை ஒரு நிமிஷத்தில் தூக்கி எறிஞ்சாரு. வைராக்கியசீல பிக்ஷை எடுத்தாலும் சாப்பிட்டு இருந்தாரே தவிர ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு ஒரு மசால் தோசை சாப்பிடுவோம் ஒண்ணும் இல்லையே. போகங்களை எல்லாம் துச்சமாக மதித்து ஆண்டாள் பெருமாள் வந்து ஆழ்வான் பட்டினி வருவாருன்னு அரவணை அனுப்பிப்பார். அர்ச்சனா அரவணை கொண்டு கொடுக்கிறான். ஏது அரவணை இல்ல, தேவர் 4 நாளா சாப்பிடல, பசிச்சிருவோம், இழைச்சி போயிடுவேன்னு நம்பெருமாள்கிட்ட உள்ள வாடி இதே நீ என்ன சாப்பிடுறீங்கன்னு சொன்னேன் அனுப்பிச்சுட்டாங்க. பெருமாளை கேட்கலாமா? அவரா விரும்பி அனுப்ப வேண்டாமா? என்ன வைராக்கியம் வருமா? ஏதோ தினசா அரவணை வந்துருக்கு. ராத்திரி பாதி சாப்பிடுவோம், தாத்தால ஊசத்துக்குள்ள பாதி சாப்பிடுவோம். இப்ப எல்லாம் காலையில 3 மணிக்கே ஊசிப்படுறது. பழைய திட்டமே எதுவுமே இல்லை. எல்லாமே நம்பெருமாள் சகிச்சுன்னு தான் இருக்கார். காரணம் என்னன்னா 7 லட்சம் 8 லட்சத்துக்கு வேலை எடுக்கணும், 1 வருஷத்துக்குள்ள அவன் சம்பாதிக்கணும். நல்ல நீங்க விட்டானே கட்டிட்டு வரும். ஏதோ ரொட்டினா கலந்து விடுவான். நமக்கு அப்பப்போ நல்லதா கொடுக்குறான், அதனால அவனை பொல்லாங்க சொல்ல வேண்டாம். அவன் என்ன பண்ணுவான்? அதனால நான் என்ன பண்ணுவேன்? மணி 8:45. அதனால நாளைய தினம் வந்து மேற்கொண்டு இந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிப்போம் என்று கூறி மண்ணுயிர்கள் இங்கே மணவாளமாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலத்தோடு வளையும் நீ சிரத்தாலே பூண்டு அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.